काशेव महादुर्यो तामोरिं सर्वभावग्ना प्रणादोऽस्मि दिवाकरो ॐ हां शिवसूर्याय स्वाहा अस्मत्प्रजाय विद्महे वातगस्ताय धीमहि तन्नो सूर्य प्रचोदयात् स्वाहा सूर्याय नमः। அதை தொடர்ந்து சந்திர பகவான் மனோகாரகன் என்று அழைக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட சந்திர பகவான் மன சந்தோஷத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியவர். இன்னைக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி. அந்த ரேவதி நட்சத்திரோட சந்திர பகவான் சேர்ந்து இருக்கக்கூடிய நாள். அதனால ஜென்ம நட்சத்திரமா இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரம் எல்லாருமே மனசால பிரார்த்தனை பண்ணிக்கிறது. சந்திர பகவானுக்கு பிரித்தமான நெல்லு நாள ஹோமம் பிரார்த்தனை பண்ணிக்கிறது. ஓம் தசிதங்கல் சாராமா சிரணோ தாரண சம்பவான் நாமம் சசிரம் சோமோ சம்பர் பகடபூயனோ ஓம் தாம் சோமாய ஸ்வாஹா சோமாய ஸ்வாஹா சோமாய ஸ்வாஹா சோமாயே இதம் நமஹ. அதை தொடர்ந்து அங்காரகன் செவ்வாய் பகவான் முருகப்பெருமானுடைய சாட்சாத் ரூபமாக இருக்கக்கூடியவர். அவருக்கு பிரித்தமான முழு துவரையினால ஹோமம். ஜாதகத்தில் கூடிய செவ்வாய் தோஷங்கள் இருந்தால் அந்த செவ்வாய் தோஷங்கள் நிவர்த்தி ஆயிரும் பிரார்த்தனை பண்ணிக்கிறது. செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமானுடைய சன்னதியிலே துவரம் பருப்பு தானம் செய்வதால் செவ்வாய் தசை, செவ்வாய் புத்தி, செவ்வாய் தோஷங்கள் ஆனது நிவர்த்தியாகும். அதனாலதான் அன்னதானங்கள் எங்கு நடந்தாலும் துவரப்பருப்பு தானமாக கொடுத்து அந்த அன்னதானத்துல கலந்துக்கப்படும் பொழுது செவ்வாய் தோஷங்கள் நிவர்த்தி ஆயிரணும்னு சாஸ்திரங்கள் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட செவ்வாய் பகவானுக்கு பிரித்தமான முழு துவரைனால ஹோமம் பிரார்த்தனை பண்ணிக்கிறது. தரணி ஹர்ம சம்போதா வித்யுத் காதி சமப்பிரபா குமாரம் சக்தி கஸ்தஞ்ச மங்களம் பிரணமாம்யஹ அங்காரக தேவதாப்ய ஸ்வாஹா அங்காரகாய ஸ்வாஹா அங்காரகாய ஸ்வாஹா. அதை தொடர்ந்து சாட்சாத் பெருமாளுடைய ரூபமா இருக்கக்கூடியவர் புத பகவான். பொண்ணு கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவா. இன்னைக்கு சௌமிய வாசனம் சொல்லக்கூடிய புத பகவான் அப்படின்னு சொல்லப்படும் பொழுது கல்விக்கு அதிபதியா இருக்கக்கூடியவர், அழகுக்கு அதிபதியா இருக்கக்கூடியவர். அலிகிரகம் என்று சொல்லக்கூடிய கிரகம் எந்த கிரகத்தோடு சுப கிரகத்தோடு சேரப்படும் பொழுது சுபபலனையும் அசுப கிரகத்தோடு சேரப்படும் பொழுது அசுப பலனையும் கொடுக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட புத பகவான் நமக்கு நன்மையே தரணும் அப்படின்னு மனசால பிரார்த்தனை பண்ணிக்கிறது. அவருக்கு பிரித்தமான பாசிப்பயிரினால ஹோமம் பிரார்த்தனை பண்ணிக்கிறது. ஓம் பிரியங்க கலிதாஸ்யாமம் ரூபேண பிரதிமம் புதோ சௌமியம் சௌமியம் குணாபேதம் தம் புதம் பிரணமாம்யஹ புதக்கிரக தேவதாப்ய ஸ்வாஹா புதாஜ ஸ்வாஹா புதாஜ ஸ்வாஹா புதாஜ ஸ்வாஹா. அதற்கு அடுத்தபடியாக குரு பகவான். குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள். வடக்கு திசையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் பிரகஸ்பதி என்று பெயர். தேவகுரு என்று அழைக்கக்கூடிய குரு பகவான். குரு என்பவர் கு என்றால் பாவம், ரு என்றால் நீக்கக்கூடியவர். நம்மளுடைய பாவத்தை எல்லாம் பார்த்த மாத்திரத்திலே நீக்கக்கூடியவர் குரு பகவான். அப்படிப்பட்ட குரு பகவான் மனசால பிரார்த்தனை பண்ணிக்கிறது. குழந்தைகள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க வேண்டும். அதே போல கல்யாணம் ஆகாத இருக்கக்கூடிய கன்னிகைகள் பாலகர்கள் மனசால குரு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறது. எங்களுக்கு குரு பார்த்து எங்களுக்கு விவாகங்கள் உசித காலம் சொல்லக்கூடிய குறிப்பிட்ட அந்த வயதிற்கு ஏற்ற காலங்கள்ல எங்களுக்கு திருமணம் நடக்கணும்ன்றது மனசால பிரார்த்தனை பண்ணிக்கிறது. அதற்கு பிரித்தமான கொண்டக்கடலனால ஹோமம் பிரார்த்தனை பண்ணிக்கிறது. ஓம் தேவனாஞ்ச குரும் காஞ்சன சன்னிவோ புத்திதந்திரலோகேஷம் நமாமி பிரகஸ்பதியோ தேவகுரு பிரகஸ்பதி தேவதாப்ய ஸ்வாஹா பிரகஸ்பதயே ஸ்வாஹா பிரகஸ்பதயே ஸ்வாஹா பிரகஸ்பதயே ஸ்வாஹா. அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பகவான் அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான். சுக்கராச்சாரியார் பெரும்பாலும் கலத்திரகாரகன் என்று அழைக்கக்கூடியவர். பெரும்பாலும் நமக்கு பலவிதமான தடைகள் இருந்தால் அப்படிப்பட்ட தடைகளை நீக்கணும் அப்படின்னு அவர் மனசால பிரார்த்தனை பண்ணிக்கிறது. நம்மளுடைய ஜாதகத்துல 20 ஆண்டுகள் சுக்கிர தசையானது நடக்கும். அப்படி சுக்கிர தசை நடக்கப்படும் பொழுது உயர்ந்த நிலைக்கும் செல்லுவார். அவங்களுடைய கர்ம பலனுக்கு தகுந்தாற் போல பாவ கணக்கையும் கொடுப்பார். அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் நமக்கு நன்மையே தரணும். கலத்திர தோஷங்கள் நிவர்த்தி ஆயிடும். குறிப்பிட்ட காலத்துல நல்லபடியாக திருமண வாய்ப்பு ஏற்படணும்.
தம்பதிகளிடையே ஒற்றுமை நிலவணும் அப்படின்னு மனசால பிரார்த்தனை பண்ணிக்கிறது. ஒருத்தருடைய ஜாதகத்தில் லக்னம், சந்திரன், ராசி, அடுத்து சுக்கிரனை வச்சு கணக்கிட்டு சொல்லுவாங்க. அதுபட்ட சுக்கிர பகவானுக்கு பிரித்தமான தானியம் மொக்ஷப்பயிறு, அந்த மொக்ஷனால ஹோமம் பிரார்த்தனை பண்ணிக்கிறது. ஓம் ஹிமகுந்தவர்லாலாபம் தைத்தனாம் பரமங்குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாராம் பார்க்கவம் பிரணமாம்யா. சுக்ரகிரக தேவதாப்ய ஸ்வாஹா, சுக்ரகிரக தேவதாப்ய ஸ்வாஹா, சுக்ராஜ ஸ்வாஹா. அடுத்து நம்மளுடைய கிரகங்கள்லேயே ஆயுள் காரகனாக விளங்கக்கூடியவர் சனி பகவான். வாகனங்கள் மற்றும் எல்லாத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர், தர்மவான் நீதிமானாக இருக்கக்கூடியவர். நம்மளுடைய வாழ்நாள்ல கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகள் அவருடைய கண்காணிப்புல நம்ம இருப்போம். அப்படிப்பட்ட சனி பகவான் நேர்மையா இருக்கக்கூடியவர், நீதிமானாக இருக்கக்கூடியவர், ஆயுள் காரகனாக இருக்கக்கூடியவர், பித்ரு தோஷத்தை நீக்கக்கூடியவர். அந்த பித்ருக்கு காரணமா இருக்கக்கூடிய சூரிய பகவான் சனி பகவானுடைய சேர்க்கை இருந்தாலும் நமக்கு பித்ரு தோஷங்கள் இருக்கு அப்படின்னு ஜாதகத்துல சொல்லிடுவார். அப்படிப்பட்ட பித்ரு தோஷங்கள் ஏதேனும் இருந்தால் அந்த தோஷங்களானது நிவர்த்தி ஆயிடும். எங்களுக்கு தீர்க்க ஆயுள் அபிவிருத்தி ஏற்படணும். சரீரத்தில் இருக்கக்கூடிய சர்வ வியாதியும் நிவர்த்தி ஆயிடணும். கால் சம்பந்தமான வியாதிகள்லாம் நிவர்த்தி ஆயிடணும்ட்டு சனி பகவான பிரார்த்தனை பண்ணிக்கிறது. அவருக்கு பிரித்தமான தானியம் திலம் என்று சொல்லக்கூடிய கருப்பு எள்ளு, அந்த எள்ளுனால ஹோமம் பிரார்த்தனை பண்ணிக்கிறது. நீலாஞ்சன சமாபாசா ரவிபுத்திரம் திவாக்ரஜோ சாயமார்கண்டாக சம்பூதம் தம் சனேஸ்வரோ மந்தக்ரஹ தேவதாப்ய ஸ்வாஹா, மந்தாஜ ஸ்வாஹா, மந்தக்ரஹ சனீஸ்வராஜ ஸ்வாஹா. அதற்கு அடுத்தபடியாக சர்வகிரகங்களாக இருக்கக்கூடியவர் ராகு பகவான் மற்றும் கேது பகவான். அப்படிப்பட்ட ராகு பகவானுக்கு பிரித்தமான தானியம் உளுந்து. அப்படிப்பட்ட உளுந்துனால ஹோமம். பெரும்பாலும் ராகு பகவான் எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலோ அதற்குரிய தோஷங்கள் இருக்கும். சூரியனோட சேர்ந்தால் பித்ரு தோஷங்கள் இருக்கும். செவ்வாய் பகவானோட சேர்ந்தால் மாங்கல்ய தோஷம் ஏற்படும். இந்த மாதிரி குருவோட சேர்ந்தால் தாரதோஷம், சுக்கிரனோட சேர்ந்தாலும் தாரதோஷம் ஏற்படும். இந்த மாதிரி ராகு கேது பகவான் எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலோ அதற்கு தகுந்தாற் போல நம்மளுடைய கர்ம பயனானது இருக்கும். அப்படி ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கர்ம பயன்கள்லாம் நீங்கி எங்களுக்கு நன்மையே தரணும் அப்படின்ட்டு மனசால பிரார்த்தனை படிக்கிறது. அவருக்கு ராகு பகவானுக்கு பிரித்தமான முழு உளுந்துனால ஹோமம் பிரார்த்தனை பண்ணிக்கிறது. ஓம் அர்த்தகாத மகாவீரியம் சந்திராதித்த விபர்தனா சிங்கிகா ஹர்ப சம்பூதம் தம் ராகம் பிரணவாம்யஹா ராகவே ஸ்வாஹா, ராகவே ஸ்வாஹா, ராகவே ஸ்வாஹா. அதனை தொடர்ந்து கேது பகவான் ஞானக்காரனாக இருக்கக்கூடியவர், ஞானத்தை வழங்கக்கூடியவர். கேது தசை கேது புத்தி இருப்பவர்கள் குடும்பத்தில் இருந்து ஆன்மீக நாட்டம் கொண்டு இறைவனுடைய அருகில் அந்த மாதிரியான ஞானத்தை தரக்கூடியவர். சிற்றின்ப வாழ்க்கையை ஒழிந்து பேரானந்த பெருவாழ்வை தரக்கூடியவர் கேது பகவான். அப்படிப்பட்ட கேது பகவானுக்கு பிரித்தமான தானியம் பொருள், அந்த பொருள்னால ஹோமம் பிரார்த்தனை பண்ணிக்கிறது. பலாசபுஷ்ப கங்காசம் தாரகா கிரகமஸ்தஹா ரௌத்ரம் ரௌத்ரம் மகாகோரம் தம் கேதும் பிரணமாம்யஹ. ஆதித்யாத சோபாஜ மங்களாத புதாய ச குரு சுக்ரதனேச்ச ராகவேகதவே நமோ நமः ஸ்வாஹா. நவக்கிரக தேவதாப்ய ஸ்வாஹா, நவக்கிரக தேவதாப்ய ஸ்வாஹா, நவக்கிரக தேவதாப்ய ஸ்வாஹா, நவக்கிரகதே இதம் நமः. அதனை தொடர்ந்து அஸ்திர ஹோமம். இந்த வெண்கடுகுனால செய்யக்கூடிய இந்த ஹோமங்களானது மிக சிறப்பான ஒரு விஷயம். இந்த பொருளிலிருந்து வரக்கூடிய அந்த புகையை சுவாசிக்கப்படும் பொழுது சரீரத்துல இருக்கக்கூடிய வியாதிகளானது குணமாகும் அப்படின்றது சாஸ்திரங்கள் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட வெண்கடுகுனால இந்த அஸ்திர ஹோமங்களானது நடக்கிறது. தீய சக்திகள் தீய வினைகள் அனைத்தையும் அகற்றி இறை சக்தியை நிலைநிறுத்தக்கூடிய தன்மை இந்த ஹோமத்துக்கு உண்டு. அந்த வெண்கடுகுனால இப்பொழுது ஹோமம் எல்லாரும் மனசால பிரார்த்தனை பண்ணிக்கிறது. அவங்களுடைய கிரகத்துல இருக்கக்கூடிய அந்த திருஷ்டி உபாதைகள் அனைத்தும் நிவர்த்தியாயிரணும். எங்களுக்கு இறைவனுடைய எங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருளானது கிரகத்துல நிலைத்து இருக்கணும். அஷ்டலட்சுமி நிவாசமாக எங்களுடைய இல்லத்துல இருக்கணும் அப்படின்ட்டு மனசால பிரார்த்தனை பண்ணிக்கிறது.
ओम अघोरेभ्यो दघोरेभ्यो घोरघोरधरेभ्यः सर्वेभ्यः सर्वधर्मेभ्यो नमस्ते रुद्ररूपेभ्यः ओम स्पर परस्पर घोरघोरधर धनुरूप जड जड प्रजड गग गग पप पप वन्दय गादय ओम तुम अघोरास्त्राय उम्बडे स्वाहा ओम स्पर परस्पर घोरघोरधर धनुरूप जड प्रजड गग गग पप पप वन्दय गादय ओम तुम अघोरास्त्राय उम्बडे स्वाहा ओम स्पर परस्पर घोरघोरधर धनुरूप जड प्रजड गग गग पप पप वन्दय गादय ओम तुम अघोरास्त्राय उम्बडे स्वाहा ओम स्पर परस्पर घोरघोरधर धनुरूप जड प्रजड गग गग पप पप वन्दय गादय ओम तुम अघोरास्त्राय उम्बडे स्वाहा ओम स्पर परस्पर घोरघोरधर धनुरूप जड प्रजड गग गग पप पप वन्दय गादय ओम तुम अघोरास्त्राय उम्बडे स्वाहा ओम श्रीं बम सुमुंबट पार्वदत्राय 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 स्वाहा प्रतिग्रस्ताय स्वाहा प्रतिग्रस्ताय स्वाहा प्रतिग्रस्ताय स्वाहा ओम कृष्णवाससे शृंगवदने महाभैरवी सर्वशत्रुकर्म विध्वंसने वरमंत्रदादिने सर्वभूतदमनी सर्वभूतान्वन्दवन्द सर्वविघ्नान् सिन्धि सर्वव्याधि निकृन्द सर्वदुष्टान् भक्ष ओम ह्रीं शं भक्षज्वालाचक्रे करालवक्त्रे प्रतिग्रे सं ह्रीं उम्बट स्वाहा ओम ह्रीं गिरिगिरि कुमारिकाले उम्बटे स्वाहा ओम ह्रीं गिरिगिरि सुधाये उम्बटे स्वाहा ओम नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय त्र्यंबकाय त्रिपुरान्तकाय त्रिकालाग्निकालाय रुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमो नमः स्वाहा ओम हर 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 शिवास्त्राय गुम्बटे स्वाहा लघुवाराजन्बिका देवी नमो नमः नवद्रगदेवताभ्यो नमः இதே பூர்ணாகுதி காலஹ அப்படியே எல்லாரும் எந்திரிச்சு நின்றுக்கிறது மனசால அம்பாவை பிரார்த்தனை பண்ணிக்கிறது